இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, SK23லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தோட டீம் வந்து டைட்டில் டீசர வந்து ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, பொங்கலுக்கு அடுத்த மாசமே ரிலீஸ் ஆக போகுது. பொங்கல் டைம்ல அப்படின்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 மாசம் சாலிடா இருக்குப்பா. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். என்ன டைட்டிலா இருக்க போகுது படத்துக்கு அப்படின்னு. ஆக்ஷன் பேக்டு மூவியா இருக்க போகுதுன்னு தெரியும். என்ன மாரி ஆக்ஷன் வந்து ஏஆர் முருகதாஸ் குடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். வணங்கான் படத்தோட ஆடியோஸ் வந்து நாளையிலேருந்து இருக்க போகுது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்ல இருக்கிற இந்த படத்தோட மியூசிக் வந்து எப்படிப்பட்ட மியூசிக்கா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். குட் பேட் அக்லி படத்தோட ஷூட் வந்து முடிச்சிட்டாருப்பா. அஜித் குமார் அவரோட போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ அவரோட போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறனால படமே முடிஞ்சதுன்னு இல்ல. இன்னும் கொஞ்சம் 10% பெண்டிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்துல இருந்து ஆல்ரெடி வந்து இழுக்குதடி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பேங்கரா இருந்து இறக்கி விட்டாரு நம்ம பாய் அப்படின்ட்டு இருக்க. அடுத்ததா வந்து லாவெண்டர் நேரமே அப்படிங்கிற மாரி லாவெண்டர் நிறமே அப்படிங்கிற மாரி ஒரு சாங் வந்து நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க அஃபிஷியலா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட சாங்கா இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து சூர்யா 45ல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல இருக்கிற இந்த படத்துல வந்து நட்டி நடராஜ் வந்து இந்த படத்தோட காஸ்ட்ல இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசிகா இருக்கிறாங்கல்ல, ரப்பர் பந்து படத்துல நடிச்சிருந்தாங்கல்ல, கெத்துக்கு ஒய்ஃபா அவங்களும் இருக்கிறாங்க இந்த படத்துல. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்திரன்ஸ்லாம் இருக்கிறாரு, மலையாள ஆக்டர். ஹோம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தார்ல 2008 இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்ச இந்திரன்ஸ் அவருமே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படின்னு யூகிக்க முடியல ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம். என்ன மாரி படமா இருக்க போகுது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா வந்து விடுதலை பார்ட் 2வோட சென்சார் முடிஞ்சிச்சுப்பா. ஏ சர்டிஃபிகேட் குடுத்துட்டாங்க. கிளீன் ஏ அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்க. அத தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ரன் டைமா வந்து 2 மணி நேரம் 24 நிமிஷம் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது பார்ட் 2 அதுவும் இந்த வாரமே ரிலீஸ் ஆக போகுதுன்றக்க யாரெல்லாம் வந்து படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.